ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது காமி தெலுங்கு படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்த்திக் சபரீஷ் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர். இதனுடைய ஸ்டோரியை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வித்யாகர் காகிட்டா. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தப்ப மக்களிடையே மிகப்பெரிய நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த படம் இன்னைக்கு தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த படத்தினுடைய மெயின் ரோலில் சாந்தினி சௌத்ரி நடிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் இந்த கதையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த படத்தில் எம்ஜி அபிநயா, ஹரிகா, முகமது சாமத் எல்லோருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி விஸ்வநாத் ரெட்டி மற்றும் ராம்பி நண்டிகம். இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் நரேஷ் குமரன் மற்றும் ஸ்வீகர் அகஸ்தி. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவ்வளவு வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த படத்தில் மெயின் கேரக்டரில் ஒரு அகோரியா நடிச்சிருக்கிறாரு விஸ்வக்ஷன். ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ தான் நமக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அவர் இன்னும் இந்த படத்துக்கு சேலரியே வாங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ரொம்ப வருஷமாக போனனால இதுக்கு மேலே நம்ம டீமுக்கு ப்ரெஷரே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேலரியை பற்றி அவர் எதுவுமே பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க. ஸோ வாங்க இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். விஸ்வகேஷனுக்கு ஒரு கண்டிஷனால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, அவரால் ஒரு ஹியூமனுடைய டச்சை தாங்கிக்கவே முடியாது. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு ஹிமாலயாஸ் வரைக்கும் போயிட்டு 36 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூக்களை கண்டுபிடிச்சு போகிறாரு. ஏன்னா இந்த பூவில் தான் அவரை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இதில் அவர் நார்மலாக எப்படி மாறுவார்னு தான் இந்த படத்தினுடைய கதையை அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய ஹீரோ அவருடைய கேரக்டரை ரொம்ப அழகாக எக்ஸ்டெண்டாக பண்ணியிருக்கிறாருங்க. இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, விஷுவல், சிஜி ஒர்க் மற்றும் கதை இது எல்லாமே ரொம்ப செமையாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. விஸ்வக்ஷன் சங்கரா நடிச்சிருக்கிறாரு. முகமது சமாத் CD 333 நடிச்சிருக்கிறாரு. அண்ட் ஹரிகா உமாவா நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இவங்களோட சாந்தினி எல்லோருமே பெர்ஃபார்மன்ஸை அல்டிமேட்டாக கொடுத்துருக்குறாங்கன்னு தான் சொல்லணும். டைம் போக போக கதை ரொம்ப என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படம் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்ல கதையும் கூடவே. எப்போவுமே ஒரு கமர்ஷியல் படத்திற்கு எமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் இந்த படத்தில் இது நல்லாவே கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லியே ஆகணுங்க. இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்கிற மாதிரி கிடையவே கிடையாது. இந்த படத்தினுடைய விஷுவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன் பிளே மற்றும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப அழகாக அந்த கதையோட நல்லாவே ஒத்து போய் செமையாக இம்ப்ரெசிவாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தினுடைய கதையாக இருக்கட்டும், இல்லை டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப பிரில்லியண்ட் அண்ட் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் விஷுவல் மியூசிக்கல்னு சொல்லி எல்லோருமே இந்த படத்தை செமையாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இந்திய சினிமாவில் இது இன்னொரு ப்ரௌடான மூவின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.